தமிழ்நாடு காங்கிரஸ் அமைச்சர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமாருக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ஜூலை 8ஆம் தேதி பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்ததாகவும், தேர்தலுக்கு பிறகு தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு கேட்டதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து காங்கிரஸ் ஆதரவு வழங்கியதாக அவர் கூறினார். மேலும் பின்னர் மீண்டும் ராகுல் காந்தியிடம் பேசிய முதல்வர் விஜய் அமைச்சரவையில் காங்கிரசிற்கு இடம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும், அதன் அடிப்படையில் காங்கிரஸ் சார்பில் இருவர் அமைச்சர்களாக பதவியேற்றதாகவும் விஸ்வநாதன் தெரிவித்தார். இதை காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்த காலங்களிலும் கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படவில்லை என்றார். மாநிலத்தின் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற கோட்பாடு இங்கு உருவானது என்று கேள்வி எழுப்பிய அவர், தற்போது அந்த இரண்டு கட்சிகளும் இல்லாத புதிய அரசியல் சூழல் உருவாகியுள்ளதாக கூறினார். வரலாற்று நிகழ்வுகளை சுட்டிக்காட்டிய அவர், 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தபோதும் அமைச்சரவையில் இடம் கேட்கவில்லை என்றும், 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு 63 தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதும் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கோரவில்லை என்றும் தெரிவித்தார். அதேபோல் 1996ஆம் ஆண்டு மூப்பனார் தொடங்கிய தமிழ் மாநில காங்கிரஸ் 36 இடங்களில் வெற்றி பெற்ற போதும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை என்றும், 2006ஆம் ஆண்டு திமுக சிறுபான்மை அரசாக இருந்தபோது 34 எம்எல்ஏக்கள் இருந்தும் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம் கோரவில்லை என்றும் அவர் நினைவுபடுத்தினார். விக்கிரவாண்டி மாநாட்டில் கூட்டணி அமைச்சரவை குறித்து பேசியவர், தவிக தலைவர் ஜோசப் விஜய் என்றும், தற்போது காங்கிரஸ் கேட்காமலேயே அமைச்சரவையில் இடம் கிடைத்துள்ளதாகவும் விஸ்வநாதன் கூறினார். புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் வழங்கப்பட்ட கோரிக்கை மனுக்களை முதல்வர் விஜயிடம் சமர்ப்பித்து அவற்றை நிறைவேற்ற ஒத்துழைப்போம் என்றும், காங்கிரஸ் பிரதிநிதிகள் குழு ஒன்று விரைவில் அவரை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்கல்வித்துறையை பொறுத்தவரை உலக தரத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் முதல்வர் ஜோசப் விஜய் இருப்பதாகவும் அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். மேலும் தற்போது பீகாரில் செயல்பட்டு வரும் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் வரலாற்று தொடர்பு காஞ்சிபுரத்துடன் இருப்பதாக கூறப்படும் நிலையில், புதிய உலகத்தர பல்கலைக்கழகம் காஞ்சிபுரத்தில் அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.